வெல்கம் டு vlogs ஆஃப் மலர். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது கனவா குழம்பு பண்ண போகிறோம். கனவா குழம்பு வறுத்தரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனவா 1/2 கிலோ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 8 வத்தல், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு 9 சின்ன வெங்காயம் உரிச்சு முழுசா வச்சிருக்கிறேன். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சிருக்கிறேன். 1/2 கப் தேங்காய், ஒரு பெரிய உள்ளி சின்ன பெருசா நீளமா கட் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு அந்த பேன்ல ஃபர்ஸ்ட் தேங்காய் வறுத்து எடுத்துடலாம். தேங்காய், வத்தல், மல்லி எல்லாம் மசாலா எல்லாம் வறுத்து எடுத்துடலாம். 1/2 கப் தேங்காவும் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கணும். அது கொஞ்சம் லேசா வறுத்ததும் வதங்கினதும் அதுக்கு கூட நம்ம ஒரு 9 சின்ன உள்ளி தோல் உரிச்சு வச்சிருக்கிறோம், அதுவும் சேர்த்து 8 வத்தல், 1 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி இல்லைன்னா மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதுவும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ப்ரௌன் கலர்ல நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நீங்க முழு வத்தல் இல்லைன்னா கூட வத்தல் பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல வத்தல் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்ப காரம் கூடுதல் வேணும்னா வத்தல் இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. குறைவா போதும்னா கம்மி பண்ணிக்கிட்டா போதும். பொடி ஆட் பண்றீங்கன்னா தேங்காய் கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா ஆட் பண்ணா போதும். வறுத்து வச்சிருக்கிற தேங்காவை ஆறுனதுக்கு பிறகு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு மண் சட்டி எடுத்து வச்சு அதுல தேங்காய் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு கூட கடுகு போட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு கடுகு ஃப்ரை ஆகணும். கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் கடுகு கருவேப்பிலை தாளிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பெரிய உள்ளி, அந்த ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அந்த உள்ளியும் சேர்த்து வதக்கணும். உள்ளி நல்லா ப்ரௌனாலாம் ஆக வேண்டாம், நல்லா கொஞ்சம் வதங்கினா மட்டும் போதும். ப்ரௌன் கலர்லலாம் ஆக வேண்டாம். பெரிய உள்ளிக்கு பதில் சின்ன உள்ளியே சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி கொடுக்கணும். உள்ளி கொஞ்சம் உள்ளி நல்லா வதங்கினதும் நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கக்கூடிய கனவாவும் சேர்த்து உள்ளியும் கனவாயையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். தண்ணி எல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஏன்னா இந்த கனவால இருந்தே நிறைய தண்ணி வரும். அதனால அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது, வேகிறதுக்கு போதுமானது. இந்த அளவு தண்ணி வந்திருக்கு. கனவாவும் கொஞ்சம் வெந்ததும் ஒரு மாதிரி சின்னதாகும். அதுக்கு கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய மசாலா, வறுத்து அரைச்ச மசாலா அதுவும் சேர்த்து அந்த மிக்சியை கழுவி அதுல மசாலா இருக்கும்ல அதை கழுவி அந்த தண்ணியும் ஆட் பண்ணிருங்க. பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய புளியையும் கரைச்சி புளி தண்ணியும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கொதிச்சு வத்த விடுங்க. எந்த அளவு உங்களுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவு வத்தினா போதும். எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். திக்கானதும் மூடி போட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிருங்க. எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதந்து குழம்பு ரெடி. கனவா குழம்பு ரெடி. சோறுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு பிளேட் சோறு தாராளமா சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.